ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வாட்டர் லில்லி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மொட்டுகள் பூத்துருக்கு. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பூத்து முடிஞ்சிடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 3 அல்லிப்பூ கிட்ட பூத்துருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் மீன்களும் விட்டுருக்கோம். ஏன்னா அந்த மீன்கள் விட்டோன்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் எந்த கொசுக்களோட முட்டைகள் கொசுக்கள் எதுவுமே வளர விடாது. ஸோ அதனால் நாங்கள் மீன்கள் விட்டுருக்கோம் இதில். இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே மெயின்டெனன்ஸ் கம்மி தாங்க இந்த வாட்டர் லில்லிக்கு. இதுக்கு முக்கியமாக 6 மணிலேருந்து 8 மணி நேரம் டைரெக்ட் சன்லைட்டில் இருந்தாலே போதுமானது. ஸோ இதுக்கு நாங்கள் எதுவுமே ஸ்பெஷலாக எந்த ஒரு ஊட்டச்சத்துக்களும் கொடுக்குறதில்ல. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃப்ளவர். நம்ம வீட்டு முன்னாடியே வச்சுருக்கோம். உள்ளே நுழையும் போதே இந்த ஃப்ளவரை நம்ம பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ளே நுழைவோம். ஸோ பார்க்கவே ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே மெயின்டெனன்ஸ் கம்மியானது தான். இதில் நான் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய வீட்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மீன்களுக்கு இது ஒரு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுது. அதே மாதிரி இந்த மீன்களோட எச்சங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் லில்லிக்கு வந்து நல்ல ஒரு சத்துக்களை கொடுக்குது. ஸோ இது ரெண்டுமே பெனிஃபிஷியராக இருக்குது. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.